ஆர்ட் லவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான பெயிண்டிங் பார்க்க போகிறோம். வாட்டர் கலர் பெயிண்டிங்னால நான் ஃபேக்டர் நோட்ஸ் பிராண்டோட ஒரு வாட்டர் கலர் ஸ்கெட்ச் பேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் பேப்பர். இது 300 GSM இருக்குது. பேப்பர் பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ தனியாக க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ அதில் வந்து பேப்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் வந்து ப்ரஷ் பென் ட்ராயிங் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரஷ் பென்ஸ் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பெயிண்டிங் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். தட் வில் பி லைக் மோர் க்ரியேட்டிவ். ஸோ நம்ம ப்ரஷ் பென்ஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க தீம் பார்த்திங்கன்னா ஒரு சீனரி, தட் இஸ் அ லேக் சீனரி. ஒரு தூரத்தில் கொஞ்சம் குட்டியாக மவுண்டெயின்ஸ் தெரிகிற மாதிரி, அண்ட் சீல வந்து ஒரு லேக்கில் வந்து ஒரு போட்டும் ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீன் வரைய போகிறேன். ஸோ அது வந்து சில் அவுட்டாக இருக்க போகுது. சில் அவுட்னா ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் தெரியும், பின்னாடி பேக்ரவுண்ட் மட்டும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு பேர் சில் அவுட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எனி மெக்கானிக்கல் பென்சில் ஆர் HB பென்சில் எடுத்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பேஜில் இருக்க ஹாஃபை வந்து ஒரு மிட் லைன் மாதிரி போட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே மவுண்டன்ஸ் மாதிரி ஒரு கர்வ்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பீக்காக இருக்க மாதிரி, கொஞ்சம் வேலி மாதிரி, இந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா மவுண்டெயின் வந்துடும். ஸோ அதை வந்து ஃப்ரீ ஹேண்டில் போடுங்க. தென் கொஞ்சம் கீழே அந்த ஹரிசாண்டல் லைன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து கொஞ்சம் பாதி தூரத்தில் வந்து நான் ஒரு போட் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ போட்டுக்கு வந்து ஒரு சைடு நல்லா கர்வியாக ஹைட்டாக இருக்கணும், இன்னும் சைடு கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி, ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். தென் ஒரு பர்சன் வரைய போகிறேன், ஒரு சின்ன பையன் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ண வேணாம். பிகாஸ் நம்ம அந்த பேக் ஸ்கெட்ச் மட்டும்தான் தெரிய போகுது. ஸோ நம்மளுக்கு ஒரு சைட் கால் மட்டும் தெரியணும், அதுக்கப்புறம் ஹேண்ட் தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மேலே V மாதிரி நினச்சிக்கோங்க, அண்ட் லெக்ஸுக்கு வந்து A மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஃபேஸில் வந்து நோஸ் மட்டும் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் லைட்டாக போட்டு விட்டால் போதும், நம்மளுக்கு ஃபேஸ் அப்பியரன்ஸ் நல்லா கிடைச்சிரும். ஸோ அங்கங்கே குட்டி குட்டி ராக்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ப்ரஷ் பென்ஸில் நான் 24 ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப்பில் இருந்து நல்ல பிரைட் கலர்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அஸ் தட் இஸ் அ ஈவினிங். ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ அண்ட் டார்க் வயலட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு சைட்ஸில் ஃபஸ்ட்டு டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைட்ஸில் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தென் லைட் ப்ளூக்கு நான் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் ப்ளூ கலர் வச்சு நீங்கள் சைட்ஸில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும், மவுண்டனுக்குள்ளே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பேபி பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ பேபி பிங்க் வச்சு ஒரு நல்ல ஹியூஜ் க்ளவுட் இருக்க மாதிரி நடுவில் ஃபுல்லாக வந்து நான் ஷேட் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போது கீழே சன்செட் ஆக போகும்போது நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம், லைக் இட் வில் பி கைண்ட் ஆஃப் ப்ரைமரி ஷேட் கலர்ஸ். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 3 ப்ரைமரி கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஆரஞ்ச் அண்ட் மிடில் எல்லோ இருக்கும், மிட் எல்லோன்னு சொல்லுவாங்க, தென் லெமன் எல்லோ. 3 கலருமே வந்து நான் ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன். அது முடித்ததுக்கப்புறமேட்டு டாப்பில் இருக்க பெயிண்டிங் ஒர்க்ஸ் வந்து ஓவர், ஸ்கைக்கான பெயிண்டிங் ஒர்க் ஓவர். இப்போது உங்களுக்கு தேவையானது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். ஸோ இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது நம்பர் சைஸ் 9 ஃப்ளாட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் கையில் வந்து மஸ்டாக டிஷ்யூ வச்சுருக்கணும், அண்ட் ஒரு கண்டெய்னரில் வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ வாட்டரில் வந்து நம்ம ரொம்ப ப்ரஷ் போட்டு டிப் பண்ணாமல் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்க மாதிரி, ஸோ வாட்டராகவும் இருக்கணும், கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். ரொம்ப அதிக வாட்டர் இருந்தால் பேப்பரில் ஃபுல்லாக பெயிண்ட் வந்து பட்டு பிளெண்டிங் வந்து நல்லா அமையாது. ஸோ நம்ம வந்து தேவையான அளவு மட்டும் வாட்டர் எடுத்துக்கணும். ஸோ அதை எடுத்துகிட்டு மேலே ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப கம்மியாக டார்க்னஸ் கம்மியாக இருக்க கலர்ஸ், அதாவது ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, அந்த கலர்ஸில் ஃபுல்லாக நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஆரஞ்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் அகெயின் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் வாட்டரை பிக் பண்ணிவிட்டு மேலேருந்து நான் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அங்கே பிளெண்டிங் வந்து நல்லா முடியணும். அப்புறம் அந்த நடுவில் இருக்க பிங்க் கலருக்கும் பிளெண்ட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இப்போது வந்து நம்ம மேலே ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிகாஸ் அங்கே கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். வி நீட் டு கிவ் லிட்டில் டைம் டு ட்ரை. இப்போது கீழே உள்ள போர்ஷனுக்கு அப்படியே ரிவர்ஸில், பிகாஸ் அது வந்து வாட்டரி ஏரியானால நம்ம வந்து மேலே ஸ்கைக்கு என்ன பண்ணியிருக்கோமோ அது மிரர் எஃபெக்டில் கீழே வந்து அப்படியே ரிவர்ஸாக நம்ம கலர் பண்ணிகிட்டே போகணும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது பேபி பிங்க், ஆரஞ்ச்,
நெக்ஸ்ட்டு மிடில் எல்லோ அண்ட் லெமன் எல்லோ, நெக்ஸ்ட்டு லாவெண்டர் அண்ட் டார்க் வயலட். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸில் நான் கலர் கொடுத்துருக்கேன். தென் அகைன் இப்போ நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் வாட்டர், கிளியர் வாட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் லைட் கலரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது பிங்க் கலர்லேருந்து பிளெண்டிங் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இங்கே ஒரு மிஸ்டேக் நடக்கும். தட் இஸ் லைக் நீங்கள் பிங்க், ஆரஞ்சு எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லோ வரும்போது உங்கள் ப்ரஷில் அந்த பிங்க் ஆல்சோ எல்லோ கலர் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோக்குள்ளே வரும்போது அந்த பிங்கோட கலரும் வந்து அந்த எல்லோவில் பட்டுச்சுன்னா அந்த எல்லோட தன்மை தனியாக வெளியே தெரியாது. ஸோ அது வந்து நீங்கள் தனியாக தெரிகிற மாதிரி பண்ணணுன்னா யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ப்ரஷ் அகைன் அண்ட் நீங்கள் வந்து அகைன் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம கீழே முடித்ததுக்கப்புறம் இதையும் நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். we need to give little time. அண்ட் மேலே மவுண்டெயினுக்கு மட்டும் நம்ம கேப் ஸ்பேஸ் விட்டுருந்தோம். ஸோ அதுக்கு நான் பேக்ரவுண்டு ஃபுல்லாக நல்லா டார்க் வயலட் கலர் யூஸ் பண்ணி மவுண்டெயினுக்கு கலர் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ப்ரஷ் பென் எடுத்து போட்டுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ண போகிறோம். இது டைரெக்டாக ப்ரஷ் பென்ஸ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி எப்படி ஸ்கெட்ச் பண்ணியிருந்தோமோ ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து அப்படியே அதுக்கு மேலே கலர் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு சிலவுட் இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ யூ கேன் சி. அண்ட் இது நீங்கள் பண்ணும்போது ஸ்லாண்டிங்காக பிடிக்கக்கூடாது. ப்ரஷ்ஷை வந்து ஸ்லாண்டிங்காக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பட்டையாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஹோல்ட் யுவர் ப்ரஷ் அப் ரைட். ஸ்ட்ரைட்டாக பிடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஃபைன் டிப் வரும். ஸோ நீங்கள் இப்போ நான் அந்த போட்டோட ரிஃப்ளெக்ஷன் செய்கிறத பார்க்கலாம். இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ப்ரஷ் பென்னை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்லோவாக அப்படியே கோடு மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு தின் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பற்றியும் வந்து ப்ரஷ் பென் பற்றியும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நான் தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட் ஸோ தட் ஐ கேன் நோ நான் எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மவுண்டெயின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்க் வயலட் கொடுத்துருந்தோம். அதுக்கு முன்னாடி பிளாக் கலரும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ராக்ஸுக்கும் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ உங்கள் பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக பிளாக் கலரில் தெரியாது ரிஃப்ளெக்ஷன்ஸ். அதுக்காக மட்டும் க்ரே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலி டேப் பண்ணதை நம்ம வந்து ஸ்லோவாக ரிமூவ் பண்ணணும். அது அவுட்வர்ட்ஸாக ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்கள் பெயிண்டிங்கும் டேமேஜ் ஆகாமல் நல்லா நீட்டாகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ 4 சைடும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எட்ஜஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு கலர் எதுவுமே உள்ளே ஸ்ப்ரெட் ஆகலை. நீட்டான ஒரு பார்டர் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட் வெல். பெயிண்டிங் நீங்கள் செஞ்சது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ வில் கம் வித் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.